உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை உறவுகளுக்கு என் இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சுடர் மீடியா, நான் உங்கள் ஓட்டுநர். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஓட்டுநர் விபத்தாகிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறாரு அப்படின்னா, அந்த ஓட்டுநரை பிடிப்பதற்கு இப்போது இருக்கக்கூடிய சூழலில் அரசாங்கத்துக்கிட்டேயும் சரி, தனியார்கிட்டையும் சரி, என்னென்ன வழிமுறைகளில் இந்த ஓட்டுநர் ஈஸியாக சிக்குவார், புலனாய்வின் மூலமாக எப்படி இவரை சென்று அடையலாம் காவல்துறை அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ரொம்ப சுலபமான வழி என்ன அப்படின்னா, ஒரு ஓட்டுநர் விபத்து ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு பெரிய விபத்தே ஆகிடுச்சுன்னா, அந்த வண்டி ஒருத்தர் இறந்து போகிற அளவுக்கு உயிர் சேதம் அந்த மாதிரி பெரிய டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த வண்டி அங்கேருந்து நகர்த்த முடியாது. அந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் வச்சு அந்த டிரைவர் ஈஸியாக ட்ரேஸ் பண்ணலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா, அவர் ஒரு வாடகை வண்டி ஓட்டுறாரு, ஒரு லாரியை ஓட்டுறாரு, ஒரு பஸ்ஸை ஓட்டுறாரு அப்படின்னா, நிச்சயமாக அந்த வண்டியோடைய ஓனருக்கு இந்த ஓட்டுநருடைய விவரங்கள் முழுவதும் தெரியும். ஏன்னா அவருடைய டாக்குமெண்ட்ஸை வாங்கி வச்சு தான் அந்த ஓனர் தகவலை சேகரித்து வச்சு தான் இவரை பற்றி முழு தகவல் அந்த ஓனருக்கு தெரியும். அந்த ஓனர்கிட்ட ஈஸியாக வாங்கிடலாம். அது பிறகு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பெருநகரங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்குது. ஒரு ரோடெலாம் பார்த்திங்கன்னா லைனாக சிசிடிவி கேமரா தான் பொருத்தப்பட்டிருக்கோம். ஆனால் தயவுசெய்து அது எதுக்கு இருக்குதுன்னு யாருக்குமே தெரியவே இல்லை. இது வரைக்கும் அதிலிருந்து ஏதாவது ஒரு சங்கிலி பறிப்பு, டூ வீலரு தொலைஞ்சு போனது, காரு தொலைஞ்சு போனது, அது எதாவது எடுக்க முடியுமான்னா, அது நானே ஒரு 2-3 விஷயத்தில் பார்த்துருக்குறேன். அதை தேடுறதுல இவங்க யாருமே அக்கறையே காட்டலை. அதை சிசிடிவியை செக் பண்ணி ஒரு புலனாய்வு பண்ணணும் அப்படின்றத அக்கறையே காட்டுறதில்லை. இது ஒரு சில மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்களில் இந்த சிக்கல் இருக்குது. இது சரியாக பண்ணாங்க அப்படின்னா அதில் கூட ஈஸியாக சிக்குவாங்க. வண்டியோட ஒருத்தர் தப்பிச்சு போகிறாரு, வண்டியோட ஒருத்தர் போயிட்டு ஒரு விபத்தை ஏற்படுத்திட்டு அங்கேருந்து அவர் தப்பிச்சு போகிறாருன்னா, இன்றைக்கி ஃபாஸ்டேகில் அந்த வண்டியோட நம்பர் இருக்கும். அந்த வண்டி தான் இடிச்சுதா அப்படின்றத ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணலாம். அவர் ஃபாஸ்டேகை கிராஸ் பண்ணி போகிறத வச்சு ரொம்ப எளிமையாக எங்கே போயிருக்கிறாரு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்து எவ்வளோ தூரத்துக்கு இந்த வண்டிகள் போயிருக்கும் அப்படின்றத ஃபாஸ்டேகை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்படி பல வழிகள், அதாவது இப்போ நான் சொன்னது எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப சாதாரணமான விஷயங்களை மற்றும் விபத்து புலனாய்வு காவலர்கள் சரியான முறையில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஓட்டுநரை ஒரு 24 மணி நேரத்தில் நிச்சயமாக ட்ரேஸ் பண்ணி அவர்கிட்ட வாக்குமூலத்தை வாங்கலாம், அவரை காவல் நிலையத்துக்கு வர வைக்கலாம். ஏன்னா விபத்து என்பது பார்த்திங்கன்னா, ஓட்டுநர்களின் செய்யக்கூடிய தவறு தான் விபத்துக்கள் ஆகுது அப்படின்றதும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ பொதுமக்களும் அஜாக்கிரதையாக டூ வீலரில் போகிறது, மற்ற விஷயங்கள் ரோடு கிராஸ் பண்ணுறது, மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இதனாலையும் விபத்துக்கள் நடந்துகிட்டு இருக்குது. இதை ஒரு ஓட்டுநர் மட்டுமே இதுக்கு குறை சொல்லக்கூடிய ஒரு நபராக காட்டிவிடக்கூடாது. இது இந்த ஹிட் அண்ட் ரன்னு இந்த திட்டம் பார்த்திங்கன்னா முழுக்க ஓட்டுநர்களை டார்கெட் பண்ணி வரதால தான் இதை பெருமளவில் ஓட்டுநர்களும் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் அமைப்பு நிர்வாகிகள் எல்லாருமே எதுக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. இப்போது அரசாங்கத்தில் இவ்வளோ வழிகள் இருக்குது. நமக்கு பார்த்திங்கன்னா சிசிடிவி சர்வைலன்ஸ் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடுகளுமே சிசிடிவி சர்வைலன்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஒரு கடைகளில் இருக்குது, டோல்கேட்டில் இருக்குது. அந்தந்த மாவட்ட நிர்வாக காவல்துறையின் சார்பாக அங்கங்கே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்குது. இதையெல்லாம் இதுவரைக்கும் முழுமையாக கையாண்டிருக்கிறாங்களா காவல்துறை? ஒரு போக்குவரத்தில் ஒரு விபத்து நடந்துருச்சு அப்படின்னா அந்த புலனாய்வில் இந்த வழிமுறைகளை எல்லாம் அவர்கள் செய்து இதில் தோற்கடிக்கப்பட்டு விட்டு எங்களுக்கு வேறு வழியே தெரியல, பல ஓட்டுநர்கள் இந்த மாதிரி அடிச்சுட்டு காணாமல் போயிடுறாங்க, இதுக்காக ஒரு கடுமையான சட்டம் வேணும் அப்படின்னு மன்றாடுறது போல் இன்றைக்கி இது ஹிட் அண்ட் ரன்ஸ் என்கின்ற BNS 106/2 என்ற சட்டம் இன்றைக்கி தீவிரமாக அமலுக்கு வந்திருக்குது. இப்போ இதில் பெருமளவில் பாதிக்கப்படக்கூடிய வெளி மாநிலங்களுக்கு செல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த ஓட்டுநர்கள், அதாவது சரக்குகளை சுமந்து செல்லக்கூடிய ஓட்டுநர்கள் தான் இதில் பெருமளவில். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் அப்படின்னா கூட ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு தங்களுக்கு தெரிந்த மொழியில் பேசி அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல தஞ்சம் அடைந்து அதன் பிறகு
அவங்க நீதிமன்றத்துலேயோ இல்லை காவல் நிலையத்திலையோ போயிட்டு சரணடைவாங்க. இங்கே வெளி மாநிலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற காவல்துறையே போலீஸுகளே வந்து ரவுடிகளை விட மோசமாக மிரட்டி லஞ்சம் பறிக்கிறதா நிறைய காணொலிகள் வந்துருக்குது. லாரி ஓட்டுநர்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவ்வளோ கதைகள் வந்து சொல்லுவாங்க. வெளி மாநிலங்களில் போகும்போது அவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. போதாத குறைக்கு இது, அதாவது காவல்துறையால் ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகும்போது அந்த ஓட்டுநரை பாதுகாக்கவும் தவறுறாங்க. இது போன்ற ஒரு சட்டத்தையும் போட்டு அந்த ஓட்டுநருக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய திட்டம் தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தை வன்மையாக வந்து கண்டிக்கணும், வன்மையாக எதிர்க்கணும். இதை என்ன செய்தால் தீரும் அப்படின்ற ஒரு குழப்பத்தில் தான் பெரும்பாலான ஓட்டுநர்கள் வந்து இன்றைக்கி இருக்கிறாங்க. நிச்சயமாக இதுக்கு ஒரு தீர்வு வரும். இந்த திட்டங்களை எதிர்ப்பதற்கான நோக்கம், இதில் சிக்கிக்கொண்டால் அதிலிருந்து வெளியே வர முடியாது, எங்களுடைய குடும்பம் பொழப்பு இதெல்லாம் வந்து போயிடும் அப்படின்ற காரணத்துக்காக மட்டும்தான் இதை எதிர்க்கிறோம். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.